எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தேவி ஸ்ரீ செட்டி அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கன்னடம், அதுக்கடுத்து தமிழில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கான்செப்டுக்கு போவோமா, ஹீரோ வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து நிறைய வந்து கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. படத்தினுடைய பேர் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். அதுக்கேற்ற மாதிரி கதை நகர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஊரில் வந்து தொடர்ந்து ஒரு 3 கொலை சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதை வந்து செக் பண்ண வராரு. இந்த ஊரில் என்ன தான் நடக்குது, இது வந்து ஒரு பையன்தான் பண்ணுறானா, இல்லை ஒரு கிழவனா, இல்லை ஒரு போலீஸே பண்ணுறானா இந்த வேலையை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு தேடிட்டு வராங்க. இது பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு லவ் சீன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த கேஸ் நகர நகர ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காந்தாரா களம் காவலே வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மாக இருக்குது. படத்தை பார்க்கும்போது அப்படி மிரள வைக்குதுன்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டாக வந்து இந்த கேஸை வந்து யார் வந்து இந்த கொலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நவுந்துக்கிட்டு இருக்கும்போது, இது பண்ணது பூரா வந்து ஹீரோ மேலே ஒருத்தன் பழியை போட்டுட்டு கொன்னவனே வந்து சாட்சி சொல்ல வரான். அப்போ பார்க்கும்போது, ஏன்டா கொலையே நீ தான் பண்ண, ஏன்டா இப்படி பண்ணுறான்ற மாதிரி இந்த படத்தை வந்து காமிக்கிறாங்க. ஒரு கிழவனுக்கு ஒரு சிகரெட் அடிக்கிற சீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவன் வேற ஒரு பக்கம், அவன் ஒரு காமெடி பீஸு, நான் ஒரு வில்லன்னான்னு சொல்லி அவனை ஒரு பக்கம் காட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாமே கேட்கலாம், இது ஆனா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலையை பண்ணுறது போகிறோம். கொலையாளி ஆனா இல்லை இறந்து போனவங்க ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு அதே ஒரு மர்மமாக தான் இருக்குது. பார்க்கும்போதே வந்து ஒரு உண்மையாக சொல்லணும்னா கண்ணுக்குள்ளே ஃபுல்லாமே ஒரு பயத்தன்றதை வந்து இந்த படத்தை காமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். என்னங்க களம் காவல் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. இந்த படம் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் மிரள வச்சிருச்சுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.